ஸோ யுதிஷ்டிர மகாராஜ் தினமும் காலையில எதிர்த்து பெரியவங்களை வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவோம் சபைக்கு போறதுக்கு முன்னாடி. அப்படி தேடும் போதுதான் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் இருக்க மாட்டாங்க, விதுரரும் இருக்க மாட்டாரு. அப்ப ஆச்சரியமா கேட்பாரு இல்லையா. இது வழக்கமா இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தாய் குந்தி தேவி பசங்களை ரொம்ப அருமையா வளர்த்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த பண்பாடு தெரியுது. இப்ப அதேதான் அர்ஜுனனும் சொல்றான். அப்ப அண்ணன் வழியில தானே தம்பியும் போவான், நல்ல அண்ணன் வழியில நல்ல தம்பி போவான் இல்லையா. அதேதான் அர்ஜுனன் சொல்றான். நான் பீஷ்மரையும் பார்ட்னர் பீஷ்மரையும் ஆச்சாரியார் ஆசிரியர் துரோடாச்சாரியும் நான் எப்போதும் வணங்குவேன். இப்ப அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அவங்களோட சண்டை போட்டா அவங்க இருக்க மாட்டாங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் தாக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்றோம். இப்போ நம்மள கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நம்மளே தற்காப்பு பண்றதுக்காக பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். இது சொன்னா அதை சொல்லுவோம், அதை சொன்னா இதை சொல்லுவோம் அப்படின்னு. இப்ப கிருஷ்ணர் கேட்டதுக்கு அர்ஜுனன் இந்த பதில சொல்லியிருக்க 4வது பதத்துல. இப்ப 5வது ஸ்லோகத்துக்கு போலாம். குருன் அஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷ்யம் அபீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருன் இஹைவ புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தா. குருன் அஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷ்யமபி பீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருன் இஹைவ புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான். மொழிபெயர்ப்பு எனது ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே. அவர்கள் கொல்லப்பட்டும் நாம் ரத்தம் கரைபடிந்திருக்கும். சாஸ்திர நியமங்களின்படி பகுத்தறிவு இழந்து வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர் நிராகரிக்கப்பட வேண்டியவர். துரியோதனும் செய்யும் உதவியின் காரணத்தால் பீஷ்மரும் துரோணரும் அவனுக்கு சாதகமாக செயல்பட நேர்ந்தது. உண்மையில் ஒரு திடீர் உதவியை அடிப்படையாக கொண்டு அத்தகைய நிலையை அவர்கள் ஏற்றிருக்கிறார். இச்சூழ்நிலையில் அவர்கள் ஆசிரியருக்குரிய மதிப்பை இழந்து விட்டனர். ஆனால் அர்ஜுனா அவர்களை இன்னும் பெரியவர்களாகவே கருதுவதால் அவர்களை கொன்று பௌதிக லாபங்களை அனுபவிப்பது ரத்தக்கரை படிந்து அழுகியதை அனுபவிப்பதாகும் என்று எண்ணுகிறான். இப்போ அர்ஜுனன் இன்னொரு பதில் சொல்றான். என்னன்னா இன்னொரு காரணம் சொல்றான். இப்போ என்னோட ஆச்சாரியர்கள் மகாத்மாக்கள், பெரிய ஞானிகள், நல்லவங்க, அவங்கள அழிச்சிட்டு நான் இப்படி வாழ்றத விட நான் பேசாம காட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது கிருஷ்ணர் இதைய ஆதரிப்பாரா அப்படின்னா கிடையாது. எப்படி ஆதரிப்பாரு? இல்லை, ஏற்கனவே அவர் சத்தம் போட்டிருக்காரு. கிருஷ்ணர் ஒரு தந்தையோட நிலையில இருக்காரு. தன் மகன் தவறான வழியில போறான், அவன் நல்லவன் தான், சில இடங்கள்ல அவனோட முடிவுகள் சரியானது இல்லை அப்படின்னா தந்தையோட இது என்ன கடமை என்ன அப்படின்னா தன்னோட மகனுக்கு புரிய வைக்கிறது. இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது. அதை தான் கிருஷ்ணரும் பண்ண போறாரு. அதை தான் நம்ம படிக்க போறோம். அதுதான் பகவத்கீதையே. இப்போ அர்ஜுனன் சரிப்பா கொல்ல வந்தாச்சு, எல்லாத்தையும் கொண்டுட்டு போவோம், அதுதான் சத்திரிய தர்மம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா நம்மளுக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காது. ஆனா அங்க நின்னு அவன் ஒரு யோசனை செய்யறான். அவனுக்கு அங்க என்ன பண்ணணுங்கிறது தெரியல, ஆனா ஒரு முடிவை எடுத்துட்டான். இதுதான் பண்ணணும், இதுதான் சரி அப்படிங்கிற அந்த மனிதாபிமான ரீதியில முடிவு எடுத்திருக்கான். அவன் அவனோட தொலைநோக்கு பார்வை எந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சைட்ல இருந்தது. இப்போ ஒரு பார்வையில ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். ஒரு ரூபா காயின் எடுத்துட்டீங்கன்னா ராஜா தலைன்னு 2 சைடு இருக்கு. வாழ்க்கை பௌதிக லோகத்துல எல்லாமே துவந்தங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. துவந்தங்கள்னா சரி தவறு, நல்லது கெட்டது, ஆண் பெண், லாபம் நஷ்டம், அந்த மாதிரி எல்லாமே 2 விஷயங்கள் இருக்கு.
போர் புரி இல்லைன்னா புரியாது, அந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டா வருது இல்லையா. அப்போ அர்ஜுனன் வந்து சரி நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினது நம்மளுக்கு இந்த கதையும் வந்திருக்க போறதில்ல, பகவத்கீதைன்னு வந்திருக்க போறதில்ல. ஆனா அவன் மனிதாபிமான ரீதியா அவன் வேற மாதிரி யோசிச்சான், இன்னொரு வகையில யோசிச்சிருக்கணும். மனிதாபிமான ரீதியா இவங்க அரசுக்கு வந்தா சரி எனக்கு நாடு வேண்டாம், நான் காட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சினாரி, இப்ப நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான விளைவுகளை யோசிச்சுதானே செய்வோம். யாரா இருந்தாலும் ஒரு புத்திசாலியான ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன், அது வந்து நான் அது வந்து சரியா தப்பாங்கிறது வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட். சரி சரியா பண்றேன், சரியான விஷயங்களை தான் நம்ம இது பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். அப்படி சரியா பண்ணா இது நடக்கும், ஓகே இது பண்ணலைன்னா இது நடக்கும், இப்படின்னு நம்மளே ஒரு ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல கற்பனை பண்ணி வச்சிருப்போம். இப்ப அர்ஜுனன் வந்து நான் இந்த பதவி ஏத்துக்கல, என்னோட அண்ணன் யுதிஷ்டன் இந்த பதவி ஏத்துக்கல அப்படின்னா, நாங்க ராஜாங்கத்தை பாண்டவர்கள் ராஜாங்கத்தை எடுத்துக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு அவன் யோசிக்கல. ராஜாங்கம் நான் எடுத்துக்கலன்னா நல்லாதான் இருக்கும், அழிவு இருக்காதுன்னு அந்த மாதிரி யோசிச்சானே தவிர அடுத்த நிலை என்னது, மக்களுக்கு பொதுமக்களுக்கு தலைவர்கள் வேணும், தலைவர்கள் இல்லைன்னா பொதுமக்களே திருடர்களா மாறிடுவாங்க. அதனாலதான் எப்பவுமே அரசர் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்னு இருக்காங்க. சில இடங்கள்ல அரசியல் தலைவர்களே திருடங்களா இருக்கிறது வேற விஷயம், நம்ம அதுக்கு போக வேண்டாம். இது இந்த காலத்துல அந்த பிரச்சனை, அந்த காலத்துல அப்படி கிடையாது இல்லையா. வேத காலத்துல அரசியல்ங்கிறது என்னன்னா ஒரு மக்களை நல்ல நெறியில நடத்திட்டு போறது. அதனால அவங்கள பக்தர்களா, அதுக்குதான் பகவான் சூரிய பகவான் விவஸ்வான் அந்த வழியில அவங்கெல்லாம் சத்திரியர்கள், சூரிய குலத்துல வந்தவங்களுக்கெல்லாம் இது கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா பகவத்கீதை ஞானம். அதுக்கப்புறம் அது அழிஞ்சிருச்சு காலப்போக்குலன்னுங்கிறத இப்ப அர்ஜுனனுக்கு கொடுத்துருக்காரு குருவம்சத்துல. சரி, இப்போ அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி யோசிக்கல, நாங்க ராஜ்யத்தை எடுத்துக்கலன்னா துரியோதனன் எடுத்துக்குவான், சரி அப்படிதான் எடுத்துட்டு போறானே சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கறத அப்படி யோசிச்சானே தவிர அவங்க தர்ம வழியில போகாதனால மக்கள் எப்படி பக்தி அடைஞ்சு பக்திய பண்ணுவாங்க இல்ல முக்தி அடைவாங்க, மக்களுக்கு இது பிரச்சனையே ஆகாதா, நாளைக்கு எந்த மக்களை அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறானோ அதே மக்கள் அதர்மவாதிகள் கையில சிக்குனாங்கன்னா அப்போ அவங்க வேற விதமா தொல்லைகள்ல மேற்கொள்வாங்களே, அப்படி அவன் யோசிக்கவே இல்லையே. அவன் யோசிச்சது இன்னொரு விதத்துல யோசிச்சுட்டான். இந்த பக்கம் சைடும் ஒண்ணு இருக்கு, எல்லாமே டூ சைட்ஸ் ஆஃப் த காயின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சில்லற காசு எடுத்துட்டோம்னா ரெண்டு சைடு இருக்கதானே செய்யும். அப்ப அவன் ஒரு சைடை மட்டும் யோசிச்சுட்டு இன்னொரு சைடு நான் வேண்டாப்பா இந்த வேலையை எடுத்து செய்யல, எனக்கு அந்த பாவம் வேண்டாம், அந்த பாவக்கரை படிஞ்ச ராஜ்யம் வேண்டாம்னு யோசிச்சவன் நான் எடுத்துக்கலன்னா இன்னொரு பாவி எடுத்து அந்த செய்வானே அந்த வேலைய, அதாவது நானாவது எடுத்துனேன்னா நல்லபடியா நடத்துவேன் ராஜாங்கத்தை, ஆனா அவன் பண்ணா தர்ம வழியில எல்லாம் போகும், அப்படி யோசிக்காம விட்டுட்டான். இப்போ அடுத்தது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னும் அவன் புலம்புறது இன்னும் தீரல, அவனுக்கு இன்னும் குழப்பத்துலதான் இருக்கான். சோ நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். நா சைதத் வித்மஹ கதரன் ந கரியோ யத் வா ஜயமே யதி வா நோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஸ் தே வஸ்திதாஹ பிரமுखे தாதராஷ்ட்ராஹ ந சைதத் வித்மஹ கதரானோ பரியோ யத்வா ஜயமே ஜயமா யதி வா நோ ஜயஹு ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஸ் தே வஸ்திதாஹ பிரமுखे தாதராஷ்ட்ராஹ. மொழிபெயர்ப்பு: அவர்களை நாம் வெல்வதா அல்லது அவர்களால் வெல்லப்படுவதா, எது சிறந்தது என்று நாம் அறிவோம். யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிரரின் மகன்கள் இப்பொழுது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றனர். போர் புரிவது சத்திரியனின் கடமை என்ற போதிலும் தேவையற்ற சண்டையில் ஈடுபட வேண்டுமா அல்லது விலகி நின்று பிச்சை எடுத்து விலகி வேண்டுமா என்று அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. எதிரியை வெல்லவில்லை எனில்
அவன் பிழைப்புக்கான ஒரே வழி பிச்சை எடுப்பதே. எந்த தரப்பினரும் வெற்றி வாகை சூடலாம் என்றால் வெற்றி அவனுக்கு நிச்சயமில்லை. மீதி பாண்டவர்களின் தரப்பில் இருந்தால் காத்திருப்பதாக ஏற்றுக்கொண்டாலும் திருதராஷ்டிரரின் மகன்கள் போரில் இறந்துவிட்டால் அவர்களை இழந்து வாழ்வது கடினமே. இச்சூழ்நிலை அவர்களுக்கு பொறுத்தே. அக்ரினால் கருத்தில் கொள்ளப்பட்ட எண்ணெய் சிறந்த நண்பன் மட்டுமல்ல, அதிகமான மனதையும் புலன்களையும் கட்டுப்பாட்டில் என்பதை நிரூபிக்கின்றன. பிச்சை எடுத்து வாழ அவன் விரும்பியது. மேடம் டோனே வரமாட்டேங்குது. மாதாஜி நீங்க படிக்கிறது அவ்வளோ கிளியரா இல்லைங்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க. மாதாஜி மட்டும் படிக்கிறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கணும். அரச குலத்தில் பிறந்திருந்து கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குது மாதாஜி. பிச்சை எடுத்து வாழ அவன் விரும்பியது அவனது பற்றற்ற தன்மையை காட்டுகின்றது. இத்தகைய குணங்களுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகளில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவனை நற்பண்புள்ள சான்றோனாக காட்டுகிறது. அர்ஜுனன் முக்தி பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்பது முடிவு. புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஞானமும் பக்தியும் இல்லையே முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை. அர்ஜுனன் இத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தான். அவனது இச்சிறப்பு தகுதிகள் பௌதிக உறவை சார்ந்த அவனது மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது. அவன் பிச்சை எடுத்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றது சத்திரிய தர்மம் கிடையாதுதான். அவனுக்கு இந்த சைடு யோசிக்கல. நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா இது முன்னத்த ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இல்லையா? அப்போ அவன் நான் கஷ்டப்பட்டுனாவது வாழ்ந்துக்கிறேன், ஆனா நான் இவ்வளோ ஒரு பெரிய பாவத்தை நான் செய்ய விரும்பல. பெரியவங்க மகாத்மாக்கள், நான் வழிபடக்கூடிய ஆசிரியர்கள், பாட்டனார், இவங்களையெல்லாம் கொண்டு நான் அப்படி வாழணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் விலகிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் பார்த்துட்டு வரோம். ஆனா ஒவ்வொரு காரணமா எடுத்து சொல்றான். நான் எனக்கு இது வேண்டாம், நான் விட்டு போறேங்கிற அந்த சந்நியாசத்துவத்தை கூட, அதாவது எல்லாத்தையும் துறந்த நிலைக்கும் கூட வந்துட்டான். அந்த அளவுக்கு அவன் எனக்கு இறக்க குணம் இருக்குங்கிறத பாக்குறோம். எல்லாமே சரிதான், நல்ல குணங்கள் இருக்கிறது தவறு இல்லை. ஆனா எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்பவுமே நல்லவங்கள் தான். ஆனா சரியான முடிவு எடுக்கல, அதனால பின்னாடி பெரிய விளைவுகள் சந்திக்கப்படுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை சரியான வழியில இல்லை அப்படின்னா அதுவும் மோசமான விளைவுகளை தானே கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம போன ஸ்லோகத்திலேயே நிறைய விரிவா பார்த்தோம் இல்லையா? இப்போ இத்தகைய குணங்களுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகளில் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவனை நற்பண்புள்ள சான்றோனாக காட்டுகிறது. அர்ஜுனன் முக்தி பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்பது முடிவு. புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஞானமும் பக்தியும் இல்லையேல் முக்தி அடையும் வாய்ப்பும் இல்லை. இப்போ தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம புலன்களை கட்டுப்படுத்தல அப்படின்னா ஞானத்தின் தளத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தடுத்த கட்டம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கர்மம்னா வேலைகள், நம்மளோட வேலைகளை செய்யறோம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுல தான் செய்யணும். ஒரு கல்யாணமானது அப்படின்னா கணவன் மனைவி அவங்களுக்குள்ளதான் அந்த உறவு இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதை நல்வழியில வளர்த்தணும்னு அப்படிதான் போகணும் இல்லையா? ஒரு தவறான உறவுகள் இருக்கு, தவறான செயல்களை செய்யறாங்க அப்படின்னா பக்குவப்பட்டு பண்பான நிலையில இல்லாம தவறான வழியில போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி புலன் கட்டுப்பாடுக்குள்ள வரும்? புலன் கட்டுப்பாடு இல்லைன்னா ஞானம் எப்படி வரும்? பக்தி ஞானம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எங்க போய் முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில சொல்றதை பார்ப்போம். அர்ஜுனன் இத்தகைய தகுதிகளை பெற்றிருந்தான். அவனது இச்சிறப்பு தகுதிகள் பௌதீக உறவை சார்ந்த அவனது மாபெரும் தகுதிகளை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது. அவனுக்கு ஆல்ரெடி பக்தி ஞானம் இருக்கு, அவனுக்கு அந்த துறவுங்கிற அந்த இதுவும் இருக்கு, எல்லாத்தையும் துறந்த நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் வருதுன்னா நம்ம எதை வேணாலும்
பண்ணி அந்த விஷயத்தை அடையணும்னு இருக்கிற அந்த துரியோதனன் மாதிரி குணமுள்ள மக்களையும் நம்ம பாக்குறோம். ஆனா இப்படி பண்ணிதான் எனக்கு அடுத்தவங்கள நோகடிச்சுதான் எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கணுமா அப்படின்னு அர்ஜுனன் மாதிரி குணங்கள் இருக்கிறவங்களையும் நம்ம பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல குரு வேணும். அப்பதான் அவங்க எடுக்கிற முடிவு மனிதாபிமான ரீதியா இருந்தாலும் கூட அதனால பின்னாடி எந்த பக்க விளைவுகளும் இல்லாம இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட விரிஞ்சு பார்க்கறதுக்கு, ஆன்மீகத்தோட கண்கள்ல பாக்குறதுக்கு, ஞான சக்ஷு சாஸ்திர சக்ஷு மூலியமா பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆன்மீக குரு தேவைப்படும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பௌதீக ரீதியா ஒரு முடிவை எடுத்துட்டு அதனால விளைவுகளை நம்ம அர்ஜுனன் யோசிச்ச விளைவுகள் நம்ம யாரும் அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா கிருஷ்ணர் இப்ப சொல்ல போற விஷயங்கள் பார்த்தா ஓ இப்படியெல்லாம் யோசிக்கலாமான்னு அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டான முடிவுக்கே வரும். அதுக்குதான் ஆன்மீக குரு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஏழாவது ஸ்லோகம். कार्पण्यदोषो बहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यश्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं साधिमां त्वां प्रपन्नम्. மொழிபெயர்ப்பு பார்த்தாச்சு. இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதிக செயல்களை செய்யும் போது அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர். ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன. எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார். நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன. அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன. இத்தகைய குழப்பங்கள் காட்டு தீயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாத போதிலும் கொழுந்துவிட்டு எரிகின்றன. குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன. இதுவே உலக இயல்பு. எவரும் தீயை விரும்பவில்லை, இருந்தும் நெருப்பு தோன்றுகிறது, ஆனால் குழப்பமும் உண்டாகிறது. அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலேயே தானாக தோன்றுகின்றன. எனவேதான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை உடையவர் அனைத்தையும் அறிந்தவராகவே இருப்பார். எனவே உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுவே இப்பதத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இருக்கு, இன்னும் பெரிய பொருளுரை இருக்கு. சொல்லட்டும். இல்ல பரவாயில்ல, இல்ல மாதாஜி, ஓகே. இப்போ பிரபுபாதர் தெளிவா திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீக குரு உங்களுக்கு வேணும். இல்லைன்னா அர்ஜுனன் எவ்வளோ நல்லவன், ராஜவம்சத்துல வர்றவன், குரு வம்சத்துல வர்றவன், குந்தியோட மகன், கிருஷ்ணனோட சொந்தக்காரன், மாமா பையன், அத்தை பையன், மாமா பையன் உறவு, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத்தனை விஷயங்கள் இருந்தும் அவன் பாத்தீங்களா ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். ஆனா அவனோட சைடு பார்த்தா கரெக்டா தானே இருக்குன்னு தோணும். அவன் கரெக்டா தானேப்பா யோசிக்கிறான், இறக்கமுள்ள மனுஷன் பாவம் அப்படித்தானே யோசிப்பாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி அதனால விளைவுகள் வருமா வராதா அப்படின்னா கண்டிப்பா வரும். அவன் நல்ல விதமா தான் யோசிக்கிறான், ஆனா அவன் முழுமையா தான் விசாரணை பண்ற இல்லையா, அனாலிசிஸ் பண்றது அப்படிம்பாங்க. ஃபுல்லா நம்ம தரோவா
ஒரு விஷயத்த அலசி ஆராய்ந்து பார்த்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிம்பாங்க. அது இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இடத்துல தருணத்துல வந்துட்டு போர் செய்யற தருணத்துல வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இதை முன்னாடியே இவன் இதெல்லாம் யோசிச்சானா இல்ல. ஆனா இங்க வந்து நின்று மக்களை பார்க்கணும். இடையில ரெண்டு சேனைக்கும் இடையில மத்தியில நில்லு, போய் கொண்டு போய் தேர் நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் நின்று பாரு யார் நிக்கிறாங்க நீயே பாரு அப்படின்னு அவரும் ஒரு ஜோக்கா சொல்லுவாரு, டீஸ் பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி. ஏன்னா தெரியாத உனக்கு யார் இருப்பாங்கன்னு, பாரு யார் இருக்காங்கன்னு. ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனா பார்க்கும்போது இன்னுமே அந்த பதட்டம், அந்த ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேரடியா ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் கற்பனையில பண்ணி வச்சுக்கிறதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. இப்போ அவன் அந்த இடத்துல வந்து பார்க்கணும்னா அவனுக்கு அந்த படபடப்பு வருது, அந்த தேவையில்லாத அந்த உணர்வுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது வந்து எதை குறிக்குது, அவனுக்கு அந்த பக்தி ஞானம் அங்க குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது அப்படி உண்மை கிடையாது. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை தற்காலிகமா அந்த மாதிரி பேச வைக்கிறாரு. அந்தர்யாமியா பரமாத்மாவா இருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் இதுலயும் தானே இருக்காரு. கிருஷ்ணர் வந்து தானே நம்ம தலையாட்டி பொம்மை, அது என்ன சொல்லுவோம், பப்பட்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், அந்த பொம்மை நம்ம ஆட்டி வைக்கிறாங்கல்ல, அந்த நாடகம் எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பகவானோட கையில நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா. அவர் ஆட்டி வைக்கிற மாதிரி நம்ம ஆடுறோம். அப்கோர்ஸ் ஒரு சின்ன ஒரு இதை விடுறாரு, நம்மளுக்குன்னு சில ஒரு சுதந்திரத்தை விடுறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தா நம்ம வந்து அந்த சின்ன சுதந்திரத்தை தவறான விஷயங்களை பண்ணிடுறோம், தவறான முடிவுகள் எடுத்துடுறோம். அதனால அவர் திருப்பியும் நம்மளை சரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம பகவான் பக்தியில இருந்துகிட்டே இருக்கிறோம்னா, நம்மளுக்கு ஆன்மீக குரு இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்ல, பெரிய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்றோம், பெரிய பெரிய விஷயங்கள் வருது. அப்ப அந்த இடத்துல அந்த தருணத்துல நம்ம அனுகூல்யஷ சங்கல்ப பிரதிகூல்யஷ வர்ஜனம், கிருஷ்ண பக்திக்கு இது அனுகூலியமா இருக்கா இல்லையா, அதை முதல்ல யோசிக்கணும். இல்ல கிருஷ்ண பக்திக்கு இது ஆப்போசிட்டா இருக்கா, அதாவது என்ன சொல்றது, எதிர்மறையா இருக்கா அப்படின்னா அதை விட்டுறணும். ஸோ நம்மளுக்கு எது கிருஷ்ண பக்திக்கு எது அனுகூலியமா இருக்கோ அதையும், கிருஷ்ண பக்திக்கு எது அனுகூலியமா இல்லையோ விரோதமா இருக்கோ அதைய விட்டுட்டோம்னா, இது ஒரு யூனிவர்சல் ஃபார்முலாவா வச்சுக்கணும். எப்பவுமே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் சூத்திரத்தை. அப்ப அந்த காரியத்தை பண்ணலாம். கிருஷ்ண பக்தியில நான் வர்றதுக்கு இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு அனுகூலியமா இருக்கும்பா அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும் இல்லையா. அப்ப அந்த விஷயத்த தாராளமா எடுத்து பண்ணலாம், யோசிக்க வேண்டாம். சரி, இன்னொரு விஷயம், இது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலியமா இருக்காது அப்படின்னா அந்த விஷயத்த விட்டுறணும். இது யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம், விட்டுற வேண்டியதுதான். இப்ப நம்மளுக்கு குழப்பமா இருக்கு, ஏன்னா லாபகரமா இந்த அனுகூலியமா இல்லாத ஒரு விஷயம் நமக்கு லாபகரமா இருக்கு, அனுகூலமா இருக்கிற விஷயம் லாபகரமா இல்லை. எனக்கு ஒரு வேலையே கிடைச்சிருக்கு, அந்த வேலை செஞ்சேன்னா எனக்கு கிருஷ்ண பக்தி சுத்தமா பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற வேலையில புது வேலை வந்து எனக்கு நிறைய சம்பளம் வருது, அப்போ நான் எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. அப்ப நம்ம ஒரு ஆன்மீக குருவை போய் அணுகிறோம். இப்ப நம்மளே தெளிவா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறதே போதும், இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு போகுதுப்பா, பக்தி நான் நல்லா பண்ற, திருப்தியா இருக்கு. இப்ப பெரிய வேலை வந்து என்னால பக்தியே பண்ண முடியாது, சம்பளம் எல்லாம் வரும் ஆனா பக்தி பண்ண முடியாது, மன நிம்மதி போகுது. மன நிம்மதி இல்லைன்னா இன்பம் இருக்காது, மனதிலையும் சரி வெளியில குடும்பத்துக்குள்ளேயும் சரி அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காதுன்னா அப்படியே அந்த வேலையை பண்ணுங்கிற அந்த பக்தி ஞானம் இருந்ததுன்னா அப்பவே நம்ம ஆன்மீக குருவே கேட்க வேண்டாம், நம்மளே வேணாம்னு சொல்லிடுவோம். இல்ல நம்ம இன்னும் அந்த நிலைக்கு வரல, அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சரணடையணும் கிருஷ்ணர்கிட்டையும். கிருஷ்ணனோட பிரதிநிதியான ஆன்மீக குரு, அந்த சீட பரம்பரையில வர்ற அந்த குரு கிட்ட போய் நம்மளையே அர்ப்பணிச்சு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும், நான் இப்ப என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவரு ஒரு நல்ல யோசனையை சொல்லலாம். இல்ல இது பண்ணு, இது காசுக்காக நீ இப்படி போகாதன்னு சொல்லலாம். இல்ல இங்க போய் நீ இன்னும் இந்த மாதிரி ஒரு சில யோசனைகளை சொல்லி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமே, பக்தி பண்ணலாம், மத்தவங்களுக்கு பக்தி கொடுக்கலாமே, அதிகமா பணம் வர்றதை வச்சு நீ அந்த பணத்தை பகவான் கோயில் கட்டுறதுக்கு பணிக்கு, கோயில் கட்டுமான பணிக்கு உண்டா ஏதாவது பணத்தை கொடுக்கலாமே, அப்படி இல்லை ஏதாவது யோசனை சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம குழப்பி இருக்கிற நிலையில இப்ப அர்ஜுனன் எப்படி குழம்புன மனிதனை நான் பண்ணணும், என்ன பண்றதுன்னே தெரியல, போர் புரியலாமா வேண்டாமாங்கிற நிலைமைக்கே அர்ஜுனன் தள்ளப்பட்டிருக்கான். எல்லாமே பகவானோட லீலையில ஒண்ணுதான், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை.
ஆனா நமக்கு பகவத்கீதை கொடுக்கணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு லீலை பண்ணணுமே, அதுக்காக பகவான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாக்குற மாதிரி அர்ஜுனன் வந்து முட்டாள் கிடையவே கிடையாது. அவன் சிறந்த பக்தன். அதுவும் பகவானோட முதல் மாணவன், கிருஷ்ணனோட முதல் மாணவன் அர்ஜுனன். பகவத்கீதைய ரிசீவ் பண்ண முதல் மாணவன். அந்த விவஸ்வான் அந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகவத்கீதை கிடைச்சது. அப்ப சூரிய பகவான் முதல் மாணவனா இருந்தாரு. அதுக்கப்புறம் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப திருப்பியும் முதல் மாணவனா இருக்கிறது அர்ஜுனன் தான். சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு 8வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஏதாவது கேள்விகள் இருக்குமா?